வெல்கம் டு ட்விஸ்டி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சுவையான ரெசிபி செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஹெல்த்தியான ரெசிபி செய்யணுமெண்டா டக்குன்னு பார்த்துக்கொள்ள ட்விஸ்டி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இனி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டான முள்ளங்கி பொரியல் ஒன்று செய்து காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக நெத்தலி கருவாடு எடுத்து தண்ணி விட்டு ஊற விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஓனியன் ஒன்று கட் பண்ணி இதோட 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கு. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கடுகு, சோம்பு 1/2 டீஸ்பூன், சின்ன சீரகம் 1/2 டீஸ்பூன், உடைச்ச மிளகாய் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கு. இனி இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முள்ளங்கியை தோல் சீவி சின்னனா கட் பண்ணி கொள்ளுவோம். அடுப்பில் சட்டியை வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கொள்ளலாம். கடுகு எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு, ஆனியனை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதோட சீரகத்தை ஆட் பண்ணுவோம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு முள்ளங்கியை சேர்த்துக்கொள்ளலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற சால்ட் போட்டுக்கொள்ளலாம். சால்ட் போட்டு ஒரு கிளறிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதோட கழுவி வச்சிருக்கிற கருவாட்டை ஆட் பண்ணுவோம். இப்போ இதை எப்படி கலந்து போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி விடுவோம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு விடுவோம். 2 மினிட்ஸ் ஆகிட்டு தக்காந்து பார்ப்போம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மீடியம் ஹீட்டிலேயே அடுப்பை வைக்கணும். இதுக்கு தண்ணி ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை. இதில் தண்ணி இருக்கிறபடியாக இது இப்படியே செய்யவே மீடியம் ஹீட்டில் அளவாக விஞ்சு வரும். இனி இதுக்குள்ள இந்த மிளகாய் பொடியை போட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை தலை போட்டுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு 1 மினிட் இதை மூடி விடுவோம். 1 மினிட் ஆகிட்டு திறந்து பார்ப்போம். இப்போ எல்லாம் வெந்து கணக்காக வந்துட்டு நீ அடுப்பை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முள்ளங்கி பொரியல் தயாராகிட்டு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.